ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாலைன் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் அடுத்து புத்தேரி. அதாவது புத்தேரியில் நமக்கு பெருமாள் நகர்னு சொல்லி டிடிசிபி அப்ரூவ் ஃப்ளாட் அடிச்சிருக்காங்க. இதில் தான் நமக்கு இன்றைக்கி ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. அதாவது நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாடலாக நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வீட்டோட பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 4.25 சென்ட் இருக்குங்க. 4.25 சென்டில் தான் இந்த வீடை 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதே போல் நமக்கு கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஈனோவா கார் இல்லை ஒரு ஃபார்ச்சுனர் கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த கார் பார்க்கிங்கை கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த வீடை 4 பக்கமும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பாதை வசதியும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறீங்க, வீட்டோட ஃப்ரண்ட் டோரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஹால் ரூமை தான் பார்க்குறோம். ஹாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலிலே பார்த்திங்கன்னா நமக்கு வால் சீலிங் பண்ணியிருக்காங்க, டிவி ஸ்டாண்டு, அதே போல் இப்போ பூஜை ரூம் இது பார்க்குறீங்க. இது இந்த ஹாலிலே இருக்கக்கூடிய பூஜை ரூம் தான் பார்க்குறீங்க. அதே போல் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான படிக்கட்டும் நமக்கு ஹால் ரூமில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அதாவது பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலேருந்து நம்ம பார்த்தா கீழே ஹால் ரூமில் இருக்கிறதெல்லாம் தெரியுது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம இப்போ பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை தான் பார்க்குறோம். இந்த பெட்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வால் சீலிங்கெல்லாம் வச்சு கபோர்டு ஒர்க்கு, ஜன்னல் வசதி எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கட்டில் போட்டாலும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி இருக்குதுங்க. அதே போல் நமக்கு இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வசதி இருக்குதுங்க. பார்க்குறீங்க, இந்த பாத்ரூம் கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே போல் நம்ம இப்போ பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை தான் பார்க்குறோம். இந்த பெட்ரூமுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கு, ஜன்னல் வசதி, வால் சீலிங், அதே போல் நமக்கு அட்டாச் பாத்ரூம் பார்க்குறீங்க. ஃபுல்லாகவே இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இதில் இருக்க டைல்ஸு, கோப்பைகள் எல்லாமே விலை உயர்ந்த இது தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இப்போ நம்ம பார்க்குறோம், கிச்சனை தான் பார்க்குறோம். கிச்சனும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பேஸ் விட்டு தான் இந்த கிச்சனையும் நல்ல ஒரு கிராண்டாக பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறீங்க, ஷோரெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கிச்சனில் ஃபுல்லாகவே டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே போல் நமக்கு கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் நமக்கு இதில் பார்த்திங்கன்னா கிச்சனில் பார்த்திங்கன்னா சிம்னியும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக கிராண்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே போல் வீட்டோட பேக் சைட்லேயும் நமக்கு பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரை தான் பார்க்குறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வால் சீலிங் எல்லாம் வச்சு இந்த ஹாலை வந்து நல்ல ஒரு கிராண்டாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த ஹால்லேயும் டிவி வைக்கிறதுக்கான டிவி ஸ்டாண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 3வது பெட்ரூமை தான் பார்க்குறோம். அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 3வது பெட்ரூமை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். பார்க்குறீங்க, நல்ல ஒரு பெரிய சைஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த பெட்ரூமுக்கு நமக்கு ஜன்னல் வசதி, அட்டாச் பாத்ரூம் எல்லா வசதியும் நிறைந்த ஒரு ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீட்டை ப்ரமோட் பண்ணியிருக்கோம். இப்போ இப்போ பார்க்குறது 4வது பெட்ரூமை தான் பார்க்குறோம். இந்த பெட்ரூமுக்கும் நமக்கு கபோர்டு ஒர்க்கு, அட்டாச் பாத்ரூம் எல்லா வசதியும் இருக்குதுங்க. அதாவது இந்த வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இயற்கை காற்று ரசிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஏரியாவில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. அதாவது பார்க்குறீங்க, இது ஒரு சைடு நம்ம வெளியே சிட் அவுட்டில் இருக்கக்கூடிய ஏரியா தான். இந்த ஏரியாவில் இருந்து கூட நம்ம இந்த வயலெல்லாம் அப்படி பார்த்துட்டே இருந்தால் இயற்கையை ரசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குங்க. அதே போல் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கக்கூடிய ஏரியா தான். இதில் வந்து நமக்கு அதுபோல் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனியில் பார்க்குறீங்க, இதில் இருந்து கூட நம்ம வெளியிலெல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த இடத்தையும் செட் பண்ணியிருக்காங்க. சுற்றி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே குடியிருப்புகள் நிறைந்த ஒரு ஏரியாவில் தான் நம்ம இந்த வீட்டை ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அதாவது உங்களுக்கு இதில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வடசேரி பஸ் ஸ்டாண்டு இருக்குதுங்க.
பார்க்குறீங்க. அப்படி மேலே வந்தாச்சுன்னா மாடியில் இருந்து நம்ம இயற்கையை ரசிக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அப்படி இந்த வீட்டில் இருந்தே நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சூப்பராக ரசித்து கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,39,00,000 கேட்குறாங்க. பார்க்குறீங்க, நல்ல ஒரு இயற்கை ரசிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் நமக்கு இந்த வீடை நல்ல கிழக்கு பார்த்து வாஸ்துபடி ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/4 கிலோமீட்டர்லேயே நமக்கு திறந்தோரம் போகக்கூடிய 4-வே ரோடு, புதுசாக போடக்கூடிய 4-வே ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் கார் வண்டிகள் போயிட்டுருக்குது புத்தேரி மெயின் ரோடு. புத்தேரி மெயின் ரோட்டில் போகக்கூடிய கார் வண்டிகளை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது வந்து உங்களுக்கு லோன் போட்டு வாங்கதா இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக லோன் கிடைக்குங்க. ஏன்னா டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட்டுனால உங்களுக்கு உடனடியாக லோன் கிடைக்கும். வீட்டுக்கு நம்பர், டோர் நம்பர் எல்லாமே இருக்குதுங்க. இப்படிப்பட்ட அழகான வீடு உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.